வணக்கம் பிக்மை ஸ்டாக்ஸ் நண்பர்களே. இன்னைக்கு ஏப்ரல் 30. தலால் ஸ்ட்ரீட்ல ஒரே ரத்த களரி தாங்க. உங்க போர்ட்ஃபோலியோ இன்னைக்கு செக்கச்செவல்னு செவந்து போயிருக்கா? என்னதான் ஆச்சு இந்த மார்க்கெட்டுக்கு? வாங்க, எந்த டிலேவும் இல்லாம இன்னைக்கு மார்க்கெட் நிலவரத்தோட இந்த அலசலுக்குள்ள ஸ்ட்ரெயிட்டா போகலாம். முதல்ல நம்பர்ஸ்ல இருந்தே ஆரம்பிப்போம். சென்செக்ஸ் இன்னைக்கு மட்டும் அப்படியே 583 பாயிண்ட்ஸ் சரிஞ்சு 76,913ல வந்து நிக்குது. அதாவது 0.75% டவுன். காலையில மார்க்கெட் ஓபன் ஆனப்போவே ஒரு பதற்றம் இருந்துச்சு. அது க்ளோசிங் வரைக்கும் நல்லாவே தெரிஞ்சுது. ஓகே, அப்படியே நிஃப்டி 50 பக்கம் வந்தோம்னா அங்கே ஒரு 180 பாயிண்ட்ஸ் அடி. நாம எல்லாரும் ரொம்ப உன்னிப்பா கவனிச்சுக்கிட்டு இருந்த அந்த முக்கியமான சைக்கலாஜிக்கல் லெவல் 24,000க்கு கீழே உடைஞ்சு 23,997ல க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த 24,000க்கு கீழே முடிஞ்சிருக்கிறது மார்க்கெட்ல ஒரு ஸ்ட்ராங்கான நெகட்டிவ் சென்டிமெண்ட்டை கிரியேட் பண்ணியிருக்குன்னு தான் சொல்லணும். இந்த வீழ்ச்சி எவ்வளோ பெருசுன்னு தெரியுமா? கேட்டா ஷாக் ஆயிடுவீங்க. இன்னைக்கு ஒரே நாள்ல மார்க்கெட்லேருந்து காணாம போன முதலீட்டாளர்களோட பணம் சுமார் 5 லட்சம் கோடி ரூபாய். ஆமாங்க, பிஎஸ்சியோட டோட்டல் மார்க்கெட் கேப் ஒரே அடியில 464 லட்சம் கோடியா சரிஞ்சிருக்கு. லிட்டரலா இது ஒரு மிகப்பெரிய வெல்த் டிஸ்ட்ரக்ஷன். இன்னைக்கு நாள் முழுக்க மார்க்கெட் எப்படி ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரி வால்டைலா போச்சுன்னு பார்ப்போம். காலையில ஓபன் ஆகும்போதே ஒரு பெரிய கேப் டவுன். சென்செக்ஸ் 1100 பாயிண்ட்ஸ்க்கு மேல அதல பாதாளத்துக்கு போயிடுச்சு. ஆனா மதியத்துக்கு மேல ஹெவி வெயிட் ஸ்டாக்ஸ்ல நடந்த பையிங்னால ஒரு சூப்பரான வி ஷேப்டு ரெக்கவரி. அப்பாடா தப்பிச்சோன்னு நினைக்கிறப்ப லாஸ்ட் ஒரு மணி நேரத்துல மறுபடியும் செல்லிங் பிரஷர் ஆரம்பிச்சிடுச்சு. இண்டெக்ஸ்கள் எல்லாமே திரும்பவும் ரெட்லயே முடிஞ்சிடுச்சு. தி மேக்ரோ கல்பிரிட்ஸ், why did the market fall? இவ்ளோ பெரிய சரிவுக்கு பின்னால இருக்கிற அந்த உலகளாவிய காரணங்கள் என்னென்ன அதை கண்டுபிடிப்போம் வாங்க. இந்த டேட்டாவை பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப தெளிவா புரியும். மார்க்கெட்டோட டிஃபென்ஸை உடைச்ச அந்த 3 முக்கிய வில்லன்கள் இவங்க தான். 1 கச்சா எண்ணெய், 2 நம்ம இந்திய ரூபாயோட மதிப்பு, 3வது எஃப்ஐஐகளோட தொடர் விற்பனை. இந்த ட்ரிபிள் த்ரெட் காம்பினேஷன் தான் இன்னைக்கு மார்க்கெட்டை முற்றிலுமா காலி பண்ணிருக்கு. இதுல அடி எங்க இருந்துன்னு பாத்தீங்கன்னா ஆயில், ஃப்ரெண்ட் க்ரூட் ஆயில் விலை $126 தாண்டி எகிரிட்டு இருக்கு. இதுக்கு மெயின் காரணம் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில டென்ஷன் அதிகமாகிட்டே போறதும், ஹார்மோஸ் ஜலசந்தியில கப்பல் போக்குவரத்துக்கு வந்திருக்கிற தடைகளும் தான். நம்ம இந்தியா மாதிரி கச்சா எண்ணெயை அதிகமா இறக்குமதி செய்யற நாட்டுக்கு இது நிஜமாவே ஒரு டபுள் ஹிட். ஏன்னா ஆயில் விலை ஏற ஏற அதுக்கான டாலர் தேவையும் அதிகமாகும். அதனால என்னாச்சு, அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பு இதுவரை இல்லாத அளவுக்கு 95.32ன்னு ஒரு ரெக்கார்ட் லோக்கு சரிஞ்சிடுச்சு. இத பத்தி கோடெக் செக்யூரிட்டிஸோட அனிந்தியா பானர்ஜி என்ன சொல்றாருன்னு பாருங்க. ஏற ஆயில் விலையால எஃப்ஐஐ முதலீடுகள் வெளியில போகுது, டாலர் டிமாண்ட் அதிகமாகுது, இது ஆர்பிஐயோட கண்ட்ரோலையும் தாண்டி போகுதுன்னு ரொம்ப சரியா சொல்லியிருக்காரு. ஏப்ரல் மாசத்துல மட்டும் $7.5 பில்லியன் எஃப்ஐஐ முதலீடு வெளியில போயிருக்கு. ட்ரேட் டெபிசிட், கேபிட்டல் அவுட்ஃப்ளோ, இது ரெண்டுமே மார்க்கெட் அப்படியே கீழ் நோக்கி எடுத்துட்டு போகுது. செக்டார்ஸ் அண்ட் டாப் மூவர்ஸ் ஹூ சர்வைவ் த பிளட் பாத். சரி, இந்த குளோபல் மேக்ரோ விஷயங்களை விட்டுட்டு நம்ம தலால் ஸ்ட்ரீட்டுக்குள்ள எந்த செக்டார் அதிகமா அடி வாங்குச்சு, யாரு தப்பிச்சாங்கன்னு கொஞ்சம் மைக்ரோ லெவல்ல பார்ப்போம். இங்க ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, மார்க்கெட்டே சரிஞ்சப்போ நம்ம ஐடி செக்டார் மட்டும் 0.5% லாபத்தோட ஒரு டிஃபென்சிவ் பேக்கெட்டா செயல்பட்டு தப்பிச்சிருக்கு. ஆனா வட்டி விகிதங்களால ஈஸியா பாவிக்கப்படுற ரியாலிட்டி துறை 1.5%, மெட்டல்ஸ் துறை ரொம்ப மோசமா 2.1% சரிஞ்சு பலத்த அடி வாங்கியிருக்கு. இப்போ நிஃப்டி 50ல வின்னர்ஸ் அண்ட் லூசர்ஸை கம்பேர் பண்ணி பார்ப்போம். ரொம்ப ஸ்ட்ராங்கான Q4 ரிசல்ட்ஸ் கொடுத்த பஜாஜ் ஃபினான்ஸ் டாப் கெய்னரா இருக்கு. கூடவே சன் ஃபார்மா, இன்ஃபோசிஸ், டெக் மஹிந்திராவும் பாசிட்டிவா முடிஞ்சிருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் யாருமே ரிஸ்க் எடுக்க விரும்பாத அந்த ரிஸ்க் ஆஃப் சென்டிமெண்ட்னால எட்டர்னல், டாடா மோட்டார்ஸ் பிவி, அப்புறம் ஹிண்டால்கோ பங்குகள்லாம் 3% வரைக்கும் செறிஞ்சு டாப் லூசர்ஸா மாறியிருக்கு. எக்ஸ்பர்ட் அவுட்லுக், வாட்ஸ் நெக்ஸ்ட் ஃபார் தலால் ஸ்ட்ரீட்? ஓகே, நடந்துருச்சு. மார்க்கெட் வல்லுநர்கள் அடுத்த சில ட்ரேடிங் செஷன்களுக்கு என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். இங்க கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இந்த அதிகப்படியான வாலட்டிலிட்டி இன்னும் கொஞ்ச நாளைக்கு கண்டிப்பா இருக்கும். நிஃப்டிக்கு 23,800 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட், 24,300 ஒரு பெரிய ரெசிஸ்டன்ஸ்னு அனலிஸ்டுகள் சொல்றாங்க. மிடில் ஈஸ்ட்ல நடக்கிற விஷயங்கள், அப்புறம் வரப்போற மாநில தேர்தல் முடிவுகள், இது எல்லாமே மார்க்கெட்டை ரொம்ப சென்சிட்டிவா வச்சிருக்கு. அதனால ஒரு கிளியரான ட்ரெண்ட் தெரியற வரைக்கும் அவசரப்பட்டு எந்த மூமெண்ட்டையும் சேஸ் பண்ணாதீங்கன்னு தான் எக்ஸ்பர்ட்ஸ் அட்வைஸ் பண்றாங்க. ஆயில் விலை ஏறிக்கிட்டே போகுது, ரூபாய் மதிப்பு சரிஞ்சுக்கிட்டே வருது. இந்த எல்லா டேட்டாவையும் வச்சு பார்க்கறப்போ நான் ஒரு கேள்வியை உங்க சிந்தனைக்கே விடுறேன். இது ஜஸ்ட் ஒரு டெம்பரரியான சின்ன சரிவா, இல்ல ஒரு மிகப்பெரிய மார்க்கெட் கரெக்ஷனுக்கான ஆரம்பமா? இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த அலசலை பேஸ் பண்ணி உங்க போர்ட்ஃபோலியோவை நீங்களே கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்க. ஃபைனலா ஒரு முக்கியமான மேண்டேட்டரி செவி டிஸ்க்ளைமர். நம்ம பிக்மை ஸ்டாக்ஸ் செபில பதிவு செய்யப்பட்ட நிதி ஆலோசகர்கள் கிடையாதுங்க.
இந்த விளக்கப்பதிவு முழுக்க முழுக்க கல்வி மற்றும் தகவலுக்காக மட்டுமே. இது எந்த வகையிலும் முதலீட்டுக்கான நேரடி அட்வைஸ் இல்ல. எந்த ஒரு முதலீட்டு முடிவை எடுக்கும் முன்னாடியும் கண்டிப்பா உங்க சர்டிஃபைடு ஃபினான்ஷியல் பிளானரை கன்சல்ட் பண்ணுங்க. ஷேர் மார்க்கெட் முதலீடுகள் சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டவை. சம்பந்தப்பட்ட எல்லா டாக்குமெண்ட்ஸையும் கவனமா படிங்க. ஓகே கைஸ், இன்னைக்கு நடந்த இந்த மார்க்கெட் அலசல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். இதே மாதிரி இன்னொரு எனர்ஜெட்டிக்கான மார்க்கெட் அப்டேட்டோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.